இந்த நாட்டிற்கும் நாட்டு மக்களுக்கும் பெற்றெடுத்த தாய் தந்தைக்கும் நல்ல பேரைய புகழைய வாங்கி தருவதுதான் ஒவ்வொரு தமிழ் குடியோட கடமை. என்ன இது இவ்வளவு தூரம் வந்தோம், என் அன்பு தங்க சுகத்தியை காண முடியவில்லையே. தங்கா சுகத்தி எவ்விதம் குறையில்லாமல் சீரம் சிறப்புடன் என்னுடைய அண்ணனை பார்க்கிறேன். அண்ணா காண வேண்டும், ஆசை வார்த்தை பேச வேண்டும். அப்படியா என் உயிரே நீதானம்மா, இந்த உலகமே எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று இந்த அண்ணன் என் மனது மனக்கோட்டை இருக்குதுமா. அப்படியா மண்ணை தொட்டு கும்பிட்டுட்டு பொட்டொன்னு வச்சுக்கணும். மண்ணை தொட்டு கும்பிட்டுட்டு பொட்டொன்னு வச்சுக்கணும். பொட்டுன்னு வச்சுக்கணும். வெள்ள கல்லு முக்குத்தியும் பட்டுன்னு மின்னிதம்மா.
கல்யாணம் என்ன கல்லி முகுத்தியோ பட்டின்னு மின்னுதம்மா. ஓடிவா 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 ஓடிவா. இந்த பெண்ணுக்கு காலகாலத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்திருப்பாங்க. இந்த அண்ணன் அவன் தங்கச்சி சரியா பார்க்கல, சரியா வளர்க்கல என்று இந்த அண்ணன் இந்த ஊர்வலம் தவறா பேசுமா. தங்கச்சி உனக்கு ஒரு திருமணம் மட்டும் செய்து வச்சுட்டா அதுக்கப்புறம் இந்த அண்ணன் செத்தா எனக்கு கவலையே கிடையாதுமா. அதெல்லாம் முடியாதுடா. முதல்ல தீர்மானம் உங்களுக்கு தான். தீர்மானமே எனக்கு தான். கவலைப்படாதமா. நாமே ஏழ்மையான குடும்பம். வருகின்ற மாப்பிள்ள சீர்வரிசை அதிகமா கேட்பா. பணத்துக்கு என்ன செய்யணும் உனக்கு சந்தேகம் தெரியுமா? என் தங்கச்சி கூட எனக்கு தெரியும். சுகந்தி பணத்தை பத்தி கவலைப்படாதமா. உன் அண்ணன் படிச்சிருக்க, பகுத்தறி உள்ளனா இருக்க, உடலில் வலிமை இருக்கு. கூலி வேலைக்கு சென்று ஒத்த ரூபா சேர்த்து என் தங்கச்சி அங்க முழுவதும் தங்கத்தால் அலங்கரிச்சு கல்யாணம் செஞ்சு வேலைக்கு போயிட்டு ஒத்த ரூபாய் சேர்க்கறதுக்குள்ள எனக்கு வயசு ஆகிடும். என்னமா செய்வது? ஒரு நாள் வேலை கிடைச்சா 10 நாள் வேலை கிடைக்க மாட்டுது. இந்த காலத்துல நல்லவங்களுக்கு யாருமா வேலை கொடுக்குறாங்க? உள்ள மாதிரி முடிச்சவருக்கு திலுமுழு பண்றதுதான் காலமா இருக்குது. அவன் தான் ஏமாத்தி போடுகிறான். நல்லவனா நேர்மையா நடந்தா வேலையும் கிடைக்கல, அவன் குறைக்கவும் முடியாது. சரிமா? எப்படியோ உனக்கு மட்டும் நல்ல மாப்பிள்ளை வந்துருச்சுன்னா இந்த ஊர்ல வட்டிக்கு பணம் வாங்கியாவது வீட்டுக்குள்ள கல்யாணம் பண்ணி வச்சிருக்கோம். சரிமா தங்கச்சி? வேலை தேடி தேடி எனக்கோ பசி அதிகமாகி விட்டது. கொஞ்சம் சாப்பாடு இருந்தா கூட. வீட்டுல எதுவுமே இல்ல. எதுவுமே கிடையாது. என்ன கிடையாது, அரிசி கிடையாது, பருப்பு கிடையாது, எதுவுமே கிடையாது. சாப்பாடே இல்லையா? எதுவுமே இல்ல. என்னம்மா போன வாரம் தான் ஒரு நாள் வேலைக்கு போய் 200 ரூபாய் முள்ளையும் பேர் தேடம் கொடுத்தா அதுக்குள்ளே காலி ஆயிடுச்சு. 200 ரூபாய் ஒரே நல்ல கிடையாது. சரிம்மா சரி. சாப்பாடு தான் இல்ல, குடிக்க தண்ணியாவது கூட. அண்ணா தண்ணி கூட இல்லண்ணா. கேளுங்க மாமா. பெரியமா சாப்பாடு தான் இல்ல, கொஞ்சம் தண்ணியாவது பிடிச்சி அந்த வீட்டுல வைக்கலாம்ல. என் தங்கச்சி நான் செல்லமா வளர்த்துட்டோமா, வேலையே மதிக்க மாட்டான். அண்ணன் சொல்ற வார்த்தையே கேட்க மாட்டேன். நீங்க லவ் சொல்லுங்களாமா புத்தி மாதிரி. சரிமா சுகந்தி? நான் கூலி வேலைக்கு சென்று அதில் வர ஊதியத்தை வைத்து வீட்டுக்கு தேவையான அரிசி பருப்பு உப்பு மிளகாப்புளி எல்லாம் வாங்கிட்டு வரேன். என்ன சித்திரமா அதோ பத்தா பொட்டாம இருக்கணும். அங்க சேர்ந்து தண்ணீர் கொண்டு வா. இருவரும் சமைச்சு சந்தோஷமா சாப்பிடலாம். பத்திரமா போயிட்டு வாமா. காலம் கெட்டு போய் கிடக்குமா. யாருமே நல்லவங்க நம்ப முடியல. பருந்தேரி கோயில் ஆச்சு விடுவாங்க. பயமா இருக்கு முகத்தை பார்க்கும் போது. என் தங்கச்சி தண்ணி எடுக்க வர கொஞ்சம் பாத்துங்கம்மா. அவ உலக அனுபவம் தெரியாதவா, பச்சை மண்ணு. இந்த முடிவுகளை பார்க்கும் போதே பயமா இருக்குதுமா. முட்டு போட்டு சீக்கிரம் வந்துடுமா. இந்த அண்ணன் சீக்கிரம் வந்துடும். படி இப்பொழுது சென்று பொள்ளாச்சி ரோட்டிலே ரோட்டிலே பொன்னா பாரு கோக்குல முத்துரத்ன பல்லாக்கு முன்னே போகுதா, முத்தாசன ஊர்தோட பின்னே போகுதா. மலை ரோட்டுல ஒன்னா பாரு கோக்குல
ரொட்டுல பொன்னா பாரு சொக்குல